குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் மார்னிங் பயங்கர பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க. ஏன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அவரை அனுப்பணும், சமைச்சு வைக்கணும், நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பணும், இல்லை வீட்டில் உள்ள பெற்றவங்களை பார்க்கணும், மாமியார் மாமனார் பார்க்கணும். எக்கச்சக்கமான கடமைகள் பெண்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த டைமில் நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட முடியாது. நமக்கு ஒரு காஃபி குடித்தா கூட இல்லை, பரவாயில்ல இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அப்புறமா குடிக்கலாம், சாப்பிட்லாமா இல்லைன்னு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், என்ன அவசரம், எல்லாரும் போன பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் சாப்பிடுவோம். அப்படிதான் நிறைய பேர் என்னன்னா ஒரு டயர்டா ஒரு சோம்பேறித்தனமா இருந்துருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன, நம்ம ஹெல்த் வைஸ் தேவையான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போகாதால நம்ம ரொம்ப வீக் ஆயிடும். நம்ம போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா ஹெல்த் வைஸ். ஸோ அதனால நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணப்போ நான் வாங்கின ஒரு பொருள் தான் இது. அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. நான் சும்மா ஒரு எஃபியில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அதை நான் பார்த்தப்போ எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. குழந்தைகளாகட்டும், கணவராகட்டும், இல்லை வயசுல மூத்தவங்க, பிள்ளைங்க எல்லாருக்கும் நமக்கும் சரி ஈஸியாக அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா அதெல்லாம் வாங்கி நம்ம செஞ்சு இந்த அவசரமான நேரத்தில் நம்ம அதெல்லாம் பக்குவமாக அதெல்லாம் பிரித்து சுத்தப்படுத்தி அதெல்லாம் செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு லெகுவான ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் நல்லது தானே ஹெல்த் வைஸும். ஸோ அப்படி நான் பார்த்து ஒன்று வாங்கினேன். அது என்னன்னா மோனிகா வெல்னஸ் சாஷெட், அதாவது முருங்கைக்கீரை பார்த்துருக்கீங்க, முருங்கைக்கீரையோட டிப் டீ மாதிரி ஒரு சூப் மாதிரி இது இருக்குது. என்னென்னா இது ஒரு சாஷே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 14 பீசஸ், இதை மாதிரி 14 பீசஸ் இருக்குது. இது என்னென்னா சுடுதண்ணியில் போட்டு நம்ம குடிக்கலாம். முருங்கைக்கீரையோட சூப் மாதிரி. இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வாங்கினேன், ஐயோ அது தெரியலையே, இங்கே இருக்கா. இது வந்து 350 ரூபா, 350 ருபீஸ். பாருங்கள், 350 ருபீஸ். 14 டேஸ்க்கு 14 சாஷே இருக்குது. இது நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் கொடுக்கலாம். குழந்தைங்களாம் முருங்கைக்கீரைலாம் சாப்பிடாது. குழந்தைங்களுக்கு இது ஒரு அயன் விட்டமின் இருக்குது இதில். ஸோ நல்லது. பெரியவங்களுக்கு நமக்கும் காலையில் டீக்கு பதிலாக இதை குடிக்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணி இது வாங்கினேன். இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் வாங்கினேன். அது கூட வந்து நான் இந்த மாதிரி வாழைத்தண்டு, நம்மளால் டெய்லி அந்த வாழைத்தண்டு அதோட நூலெல்லாம் எடுத்து அதெல்லாம் சுத்திகரித்து பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஒரு வாழைத்தண்டு இதோட சூப்பு வாங்கினேன். பாருங்க, இதுவும் வந்து ஆக்சுவலி இது வெயிட் லாஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி வாழைத்தண்டு குடிச்சா உடம்பு வெயிட் குறையும் சொல்லுவாங்க. இதை பாருங்க, இதுலேயும் வந்து இதே மாதிரி 14 இது இருக்கு. ஸோ இது நம்ம உடம்புக்கு குடிச்சா வாழைத்தண்டு சூப் ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ இது ஒரு சூப் பேஸில் தான் இருக்குது. 2-3 மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் இதை போட்டு சூடாக்குனா போதும். அதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாம். இதுவும் 350 ருபீஸ் தான். இது ரெண்டு நான் வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைன்னா என்ன சொல்ல சால்ட்டு போட்டுக்கலான்னு போட்டிருந்தது. இது ரெண்டும் நான் வாங்கினேன். இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எதுவும் இல்லை, இது ரொம்ப இதாக போட்டிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பெட் வளர்க்குறவங்களுக்கு உள்ள ஒரு வீடியோ தான் இது. ஒரு காஷன் வீடியோ. என்னென்னா, நிறைய பேர் நம்ம வீட்டில் பெட்ஸ் வாங்கி வளர்ப்போம். நமக்கு அது ஒரு ஆசை. பூனைக்குட்டியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், நாய்க்குட்டி பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சிலர் வந்து குருவி, கிளி என்னெல்லாமோ வாங்கி வளர்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நம்ம வாங்கி வளர்ப்போம். ஸோ அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறையா இதுங்க வளர்க்குறதால எனக்கு அது ஓரளவு ஒரு இது இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போலாம் வந்து பூனைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பர்ஷியன் கேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாக இருக்கும். ஸோ அந்த முடிகள் எல்லாம் டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சீப்பு ப்ரஷ் வச்சு க்ளீனாக சீப்பணும். டெய்லி முடியலனாலும் ஒரு நைட் நேரம் இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒருக்கையாவது அது முடி எல்லாமே எடுக்கணும். எடுத்தால் தான் முடி ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் விடாமல் இருக்கும். சரிங்களா. அதுக்கு ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன். இப்போ நான் பாருங்கள், என்னுடைய பூனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபுட்டு தான் நான் வாங்கி கொடுப்பேன். ஓகேங்களா. இது மால்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன். இது என்னுடைய பூனைக்கு இது வந்து 1550 ருபீஸ். இதை டெய்லி கொடுப்பேன். ஏன்னா இது வந்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, அதுங்களுக்கு முடி கொட்டாது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சிலர் வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு போட்ட சாதம், அந்த மாதிரி குழம்பு அதெல்லாம் பெரட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முடி உள்ள பெட்ஸ் எதாக இருந்தாலும் அதோடைய முடிகள் கொட்டும். ஸோ அதனால சால்ட்டு ஃபுட்டு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதே மாதிரி டாகாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபுட்டுகளை கொடுக்காதீங்க. ஏன்னா உப்பு போட்டு கொடுத்தோன்னா உடம்புல உள்ள முடிகள் கொட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடையாது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பெட்ஸ், இருடா என்னம்மா என்ன இரு பேசிட்டு வர, வெயிட் பண்ணு.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த பெட்டு வளர்க்கும் பொழுது அந்த இடத்த நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே டெட்டாயில் போட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இந்த முடிகள் வந்து என்னென்னா ஃபேன் போடும்போது காற்றுல அங்கங்கே பரவி எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுதும். ஸோ நம்ம அதை இன்ஹேல் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நமக்கு ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அடிக்கடி அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. டேபிளில் இது மாதிரி முடிகள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாதபடி எல்லா இடத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன், இவன் கத்திக்கிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் திறந்து விட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன வேணும்? 2 minutes வீடியோ போட விடுறியா? ஸோ நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை கொடுங்க. நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி கிளி அந்த மாதிரி மாதிரி லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வளர்க்குறீங்கன்னா அதோடைய முடி அதோடைய எச்சங்கள் வந்து கீழே விழுந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அது தவழ்ந்து விளையாடுற குழந்தைகளோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஹெல்த் வைஸ் அது பாதிப்பு ஏற்படும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக அதெல்லாம் சுத்தப்படுத்துங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு ஆபத்தானவை தான். ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம அதுங்களையும் பாதுகாப்பாக வளர்க்கணும். ஏன்னா அதுவும் ஒரு வாயில்லாத ஜீவன். அதுகளுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து என்னென்ன அதுக்குரிய மெடிக்கேஷன், குழந்தைகளுக்கு எப்படி தடுப்பூசியெல்லாம் போடுறோமோ அதே மாதிரி இந்த பெட்ஸுகளுக்கும் தடுப்பூசி இருக்குது. அது ப்ராப்பராக போடணும். நாய்க்குட்டிங்களாக இருந்தால் அதுங்களுக்கு ப்ராப்பராக ரேபிஸ் தடுப்பூசியெல்லாம் போட்டுருங்க. சும்மா வீட்டில் வளர்க்குற நாய் தானே, அது நமக்கு மேலே ஏதாவது ஒரு கீரல் ஏதாவது பட்டால் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லி எடுக்கக்கூடாது. அதுக்கு ப்ராப்பராக டிடி இன்ஜெக்ஷனும் என்னவோ அந்த இடத்த உடனே வந்து ஒரு டெட்டால் போட்டு சுத்தப்படுத்திட்டு ப்ராப்பராக போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். எப்போ விளையாட்டாக இருக்கக்கூடாது. வீட்டில் நம்ம என்னதான் தடுப்பூசி போட்டிருந்தாலும் என்ன போட்டிருந்தாலும் அந்த பெட் ஏதாவது அதோடைய நகைக்கீரல்களோ பூனைகளோட நகைக்கீரல்களோ எது பட்டாலும் நம்ம உடனே ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது இல்லாமல் இப்போ ஒரு புது சட்டம் போட்டிருக்கு. என்னன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற எல்லா நாய்களுக்கும், அதாவது பெட்ஸ் எல்லா டாக்ஸுக்கும் போய் ப்ராப்பராக மைக்ரோசிப் போடணும். நம்ம ஏரியாவில் எங்கெங்கே இருக்குன்னு அது அந்த இடங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. அந்த ஏரியாவில் போய் நீங்கள் மைக்ரோசிப் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா 500, ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 2000 வாங்குறாங்க. நீங்கள் போய் போட்டு வந்துருங்க. எல்லாத்துக்கும் போடுறதுக்கு அப்படி நீங்கள் போடலைன்னா, நவம்பர் 24க்குள்ளே போடலைன்னா 5000 rupees பெனால்ட்டி வீடாக வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அது குட்டி நாயாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரீடாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பெட்டுங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த மைக்ரோசிப் இன்ஜெக்ஷன் போடலைன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் நவம்பர் 24க்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 500 ரூபா தான், அதில் இந்த விஷயம் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் அந்த விஷயத்தை பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா தெருநாய்களுக்கெல்லாம் அவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து அலாட் பண்ணி வீடாக வந்து தெருநாய்களுக்கு வந்து அவங்களே ஒரு வலை வச்சு பிடிச்சி அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. ப்ராப்பராக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அதை முந்தி மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். இதுகளை பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது போட்டு ஏதோ பண்ணுவாங்க. அதனால முந்தானேயத்தோடு எங்கள் வீட்டு முன்னாடி பண்ணாங்க. நான் அதை வீடியோ எடுத்தேன். பட் அதை போஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியாது, அதனால தான் நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அந்த டாக்ஸுகளுக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் வாட் எவர் இட் இஸ், என்ன இன்ஜெக்ஷன் என்ன போட்டாலும் அந்த மாதிரி நாய்களோ இல்லை வந்துட்டு பெட்ஸ் ஏதோ நம்ம கிட்ட வந்தாலோ, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கீரல் போட்டாலோ, குழந்தைகளை ஏதோ ஒரு இது பண்ணாலும் உடனே நீங்கள் அதுக்குரிய ப்ராப்பராக எடுங்க. நம்ம கையில் எதுவும் அது வந்து ஒரு வேலை எச்சி அதுக்கு பட்டாலும் சரி, நீங்கள் உடனே அந்த ஒரு வைப்ஸ் வச்சு அதை தொடச்சிருங்க. அது மாதிரி பெட்டோட கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் மாதிரி வழிஞ்ச மாதிரி இருக்கும். அது கண்ணை சுத்தப்படுத்திடுங்க. ஏன்னா அவரும் நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆள் தான். ஸோ அவரோட உடம்புல சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பூச்சிகள் இருந்தால் அதுக்கு ப்ராப்பரான அதுங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போகணும், டேப்லெட்ஸ் கிடைக்கும். ஒரு டேப்லெட்ஸை கொடுத்துட்டா அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிக் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ஒரு 4 மாதம் வரைக்கும் அந்த டிக் நம்ம அது உடம்புல வராது. ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் நல்லதுலாம். இல்லைனா நம்ம வீட்டுக்குள்ளேயே அது குட்டியாக ஒரு மாதிரி பெயின் மாதிரி இருக்கும். அது வந்துச்சுன்னா நம்ம உடம்புலேயும் போய் வந்துடும், நம்மளையும் கடிக்கும். அதனால நமக்கு ஃபீவர் வரலாம். இல்லைனா அந்த பெட்டுங்களுக்கும் அது ஓவராக அது உடம்புல அது மாதிரி டிக் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஃபீவர் வந்துடும். ஸோ நீங்கள் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் பெட் வளர்க்குறது பெருசு இல்லை, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் இருக்குது. அதுங்களுக்கு ப்ராப்பராக அதுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கும் நல்லது. சுத்தம் சுகாதாரம்ன்ற மாதிரி அதுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை செய்யணும், அதுங்களையும் சுத்தமாக வச்சுட்டு நம்மளும் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ் இருக்கும், ஏனோ தானோன்னு வளர்க்காதீங்க. முடியுள்ள பெட்ஸுங்களானா டாகெல்லாம் வளர்க்குறீங்கன்னா அதோடைய முடிகளெல்லாம் நாட்டு விழாமல் நீங்கள் அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதுக்கு ஸ்பா இருக்குது, அப்படி கொண்டு போகிறவங்க அங்கே கொண்டு போங்க. இல்லை உங்களாலே கட் பண்ண முடியும்னா அந்த முடிகளெல்லாம் கட் பண்ணுங்க. ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி விடுங்க. அது சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுங்களும் ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி நம்ம குழந்தைகளை நம்ம சுத்தமாக நல்லா வாசனையாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை நம்ம கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கும் அதனால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது, அதுங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் பெட்ஸ் வாங்குறீங்கன்னா எல்லாரும் கவனமாக எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. வீட்டில் ஃப்ளாட்டில் வளர்க்குறவங்களாம் ப்ராப்பராக அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வளங்க. ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ப்ரீடெல்லாம் ஃப்ளாட்ஸில்
கிளாஸில் வச்சு வளர்க்காதீங்க, ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆகிடும் அதுங்க. ஸோ அதுகளை கொஞ்சம் இடம் வீட்டுக்கு என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மாதிரி டாக்ஸ் வளர்க்கலாமோ அந்த மாதிரி வாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா சிட்சு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீட் வாங்கி வளருங்க. ரொம்ப ஹை ப்ரீட்லாம் வாங்கினீங்கன்னா, அது ஃபெரோஷியஸ் ப்ரீட்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது மற்ற ஆளுங்களை பார்க்கும்போது கடிக்கும். அதோட இயல்பு அதுதான். கொஞ்சம் வெளி இடங்களில் அது சுற்றி சுற்றி ஓடுனா அதுக்கு இருக்கும். இல்லாமல் அது ஒரே அந்த குட்டி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதோட மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரீடுங்கெலாம் வளர்க்காதீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு பெட்டு வாங்குறீங்கன்னா முதல்ல ஒரு 4 பேர்கிட்ட ஆலோசிச்சுட்டு என்ன வாங்கலான்னு பார்த்துட்டு வாங்குங்க. பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு நாளைக்கு அதை வளர்க்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு முடிஞ்சா இந்த லைவ் 4 மணிக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.